தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சியாச்சின் பனிப்பாறை. உலகின் மிக உயரமான ஒரு போர்க்களம் அப்படின்னா சியாச்சின் கிளேசியர், சியாச்சின் பனிப்பாறை அப்படின்னு சொல்லலாம். இராணுவத்தில் சேரணும் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்திய இராணுவத்தில் சேர முடியும். அந்த அர்ப்பணிப்பினுடைய உச்சம் எது அப்படின்னா இந்த சியாச்சின் பனிப்பாறையில் பணியாற்றுவது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ எளிதில் யாருமே அந்த இடத்துக்கு போயிட முடியாது. கடல் மட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,000 அடி உயரத்தில் இருக்குது இந்த சியாச்சின் பனிப்பாறை. அதாவது 17,750 அடி. இதுக்கு போகணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அடியில் அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அதன் பிறகு 15,000 அடி பயிற்சி கொடுத்து, அப்படி படிப்படியாக பயிற்சிகளுக்கு பிறகு தான் அந்த சியாச்சின் கிளேசியருக்கு நம்முடைய இராணுவ வீரர்களை இந்தியா அனுப்புது. எதனாலனா அங்கே ஆக்சிஜனுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் அங்கே நிறைய பேர் யோகாசனம் பண்ணக்கூடிய காட்சிகளையெல்லாம் கூட நீங்கள் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்துருப்பீங்க. அப்பேற்பட்ட இடத்துல பணியாற்றுவதற்கான பயிற்சி வேணும் அப்படிங்கிறக்காக தான் படிப்படியாக பயிற்சி கொடுத்து அவங்கள மேலே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி மலையில் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா தனியாக போக மாட்டாங்க, ஒரு கூட்டமாக இருப்பாங்க. ஒரு கயரை பிடிச்சிக்கிட்டே எல்லோரும் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த மலையில் ஏறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த பனி சறுக்குது அப்படின்னா அவங்க கீழே விழுற சூழ்நிலை வந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய வீரர் அவரை பிடித்து கொள்வார். அப்படித்தான் அந்த மலை மேலே அவங்க ஏறுவாங்க. நாம் இங்கெல்லாம் மண் சரிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் அங்கே தான் பனிச்சரிவு அப்படிங்கிற ஒன்று நடக்கும். இந்த சியாச்சின் கிளேசியரில் முதல் எதிரியே யார் அப்படின்னா தனிமை தான். இரண்டாவது எதிரி யார் அப்படின்னா பனி. மூன்றாவது எதிரி தான் பகைவன். அந்த இடத்துல பணி செய்கிற மாதிரி ஒரு அர்ப்பணிப்போ அது மாதிரி ஒரு உத்தமமான ஒரு பணியே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு கடுமையான குளிர், -2 டிகிரி 3 டிகிரி குளிர்லாம் கூட நீங்கள் சில பேர் காஷ்மீரில் உணர்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குளிர் பார்த்தீங்கன்னா -50 டிகிரி வரைக்கும் குளிர் இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு சவாலான ஒரு பணி அப்படின்னு பாருங்கள். பனிச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீரர்கள் அதற்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்திய இராணுவத்துக்குன்னு சில மோப்ப நாய்கள் இருக்குது. அந்த மோப்ப நாய்கள் மூலமாக தான் எந்த இடத்துல வீரர்கள் அடியில் புதைஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அதை வெளியில் எடுப்பாங்க. அப்படி வெளியில் எடுக்கும்போது உயிர் பிழைத்தவர்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கான கடிதங்களும் அங்கே கொண்டு கொடுப்பாங்க. நம்முடைய ஜவான்களுடைய மனம் நிலையை நம்ம உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவம் அவ்வளோ பெரிய உயரமான இடத்துலையும் அந்த வீரர்களுக்கான உணவை வழங்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டரில். அதே மாதிரி அவர்களுக்கான கடித போக்குவரத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வீடுகள்லேருந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே எழுதிய கடிதங்கள் எல்லாம் எவ்வளவு தாழ்வாக பறக்க முடியுமோ அவ்வளோ தாழ்வாக ஹெலிகாப்டரில் பறந்து அந்த கடிதங்களை அவங்க கையில் கொண்டு சேர்க்குறாங்க. அந்த இடம் மாதிரி ஒரு உச்சபட்சமான ஒரு சவாலான இடத்த உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. உலகத்தில் எல்லா நாடுமே ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு போர் எல்லையை இந்தியா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாத காலம்தான் அவகாசம். அதன் பிறகு அவர் கீழே வந்துடுவார். அடுத்த ஒரு ஜவான் அங்கே போவார், வீரர் அங்கே போவார். ஏன்னா 3 மாதம் அங்கே தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவங்க மனநிலையெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு தனிமையில் இருந்து இரவும் பகலும் கண்முழித்து நம்முடைய இந்திய வீரத்தை காக்குறாங்களே, அவங்க உண்மையிலேயே எல்லை சாமிகள் தான். இந்தியாவினுடைய குலதெய்வம் அப்படின்னு நம்ம அவங்கள கொண்டாடலாம். இல்லைன்னா அந்த இடத்துலலாம் பணி செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணி. அப்படிப்பட்ட அந்த மலையினுடைய உச்சத்தை ஏன் இந்தியா கையில் வச்சுருக்கு அப்படின்னா அது நம்மக்கிட்ட இருந்தால் தான் பாகிஸ்தான் கீழே இருப்பாங்க, நாம் மேலே இருப்போம். யாராவது எதிரிகள் ஊடுருவல் நடந்தால் கூட, தீவிரவாத தாக்குதல் ஊடுருவல் வந்தால் கூட எளிதில் நம்ம அவங்கள வீழ்த்த முடியும். அல்லது அவர்கள் மேலே நாம் கீழே இருந்தோம்னாக்கா நம்ம மேலே ஏறி போகிறது ரொம்ப கடினம். அதற்காகத்தான் எந்த நேரத்துலையும் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கான யுத்தம் வந்தால் கூட இந்த மலை உச்சி நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய ஒரு பொருள் செலவுலையும் உயிர் செலவுலையும் அந்த சியாச்சின் அந்த பனிப்பாறையை இந்தியா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே தண்ணீர் அருந்துவதே ரொம்ப கடினம். நம்மலாம் சூட்டில் கை வச்சா தீயில் கை வச்சா கை பொத்துறதுங்கிறோம் இல்லையா? அங்கே குளிர், அங்கே எந்த பொருளை தொட்டாலும் கையெல்லாம் விரைச்சி போயிடும். காலுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த ஷூ, அந்த ஷார்ட்ஸு, அதுக்குள்ளெல்லாம் அந்த பனிக்கட்டி போகாத அளவுக்கான உடைகள்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. அப்படி உலகத்தரமான உடைகளை அணிந்து கொண்டு
நம்முடைய இந்திய எல்லையை காவல் காக்கிறார்கள் நம்முடைய இராணுவ வீரர்கள் என்றால் உண்மையிலேயே தேசம் அவர்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பின் உச்சமான ஒரு பெரும் சவால்கள் நிறைந்த பகுதி தான் சியாச்சின் கிளேசியர்னு சொல்லக்கூடிய சியாச்சின் பனிமலை பனிப்பாறை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.